தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 102 நாணுடைமை. குறள் எண் 1017. நாணால் உயிரை துறப்பர் உயிர் பொருட்டால் நான் துறவார் நான் ஆள்பவர். ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதற்கான பொருள், நாணம் என்பதை தமக்குரிய சிறந்த பண்பாக கொண்டவர்கள் நாணத்துக்கு இழுக்கு வர நேர்ந்த போது உயிரையும் கொடுப்பார்களே தவிர உயிரை பெரிதாக எண்ணி நாணத்தை மானத்தை விட்டுவிட மாட்டார்கள். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதற்கான உதாரணம், மானமே பெரியது என்று கொள்கை கொண்டு வாழ்பவர்கள் எக்காலத்திலும் கீழான செயலில் ஈடுபட மாட்டார்கள். உயிருக்கு நிகராக நாணத்தை ஏற்று வாழ்பவர்கள் உயிரையே விட்டாலும் எந்த ஒரு சூழலிலும் நாணம் தவற மாட்டார்கள். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.